ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லோரும் பங்குனி உத்திரத்துக்கு நேற்றைக்கு கோயில் போகிறவங்க போயிருப்பீங்க, இன்றைக்கி கோயில் போகிறவங்க போவீங்க. நாங்கள் சண்டேவே போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்றைக்குள்ள வீடியோவில் நான் என்ன போட்டிருக்கேன்னா 2 டேஸ் சாட்டர்டே சண்டே என்ன டயட் ஃபுட் சாப்பிட்டேன், என்ன எனக்கு ஃபைனலாக வெயிட் லாஸ் நடந்திருக்கு, அடுத்து நான் என்ன முடிவில் இருக்கேன், இதுக்கு முன்னாடி எந்த வெயிட்டில் இருந்ததையும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். இது சாட்டர்டே மார்னிங் அடை தோசையும் பழைய சாம்பாரும் எடுத்துக்கிட்டேன். லஞ்சு எனக்கு வயிறு அவ்வளோ பசிக்கல. தயிர் சோறு இந்த வெயிலுக்கு சாப்பிடணும் போல் இருந்தனால தயிரும் ஒரு ஃபுல் பாயிலும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் அந்த கடம்பு செஞ்சதுனால ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் எனக்காக. ஆனால் அதில் இனிப்பு அந்தளவுக்கு சேரலைங்க. ஏன்னா அந்த தண்ணி அப்படி ஃபில்டர் ஆகிட்டு, அந்த சுகர் வாட்டர் ஃபில்டர் ஆனதுனால நார்மல் சுகர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வத்த சட்னியும் 2 அடை தோசையும் எடுத்துக்கிட்டேன். சண்டே பாருங்கள், 1 டே தான் நான் வாக்கிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 வீக் நான் வாக்கிங்கும் போல் ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். ஆனால் 400 கிராம் எனக்கு லெஸ் ஆகி 62 350 இருக்கேன். அன்றைக்கி மார்னிங் வயிறு பசிக்காதனால நீ தண்ணி கலந்த மோர் குடித்தேன். வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் கடம்பு செகண்ட் டே இந்தளவுக்கு கட்டியாக இல்லை, சும்மா கிண்டின மாதிரி இருந்தது. அது ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லஞ்ச் வெள்ளைப்பூடு குழம்பும் முருங்கைக்காய் நிறையா இருந்ததுனால அதை கூட்டு மாதிரி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி ஊற்றுறோம், நாங்கள் வீடெல்லாம் தொடச்சிட்டு அங்கே கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம். திருப்தியாக இருந்தது. அன்றைக்கி சர்க்கரை பொங்கல் தந்ததுனால எனக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா இருக்கே, நம்ம எப்படி வெயிட்டு கூடியிருப்போம்னு நினச்சேன். அப்புறம் பாருங்கள், 3 இயர்ஸ் முன்னாடி என்னோடய வெயிட் 70 கேஜி. இந்த வெயிட் இருக்கும்போது எனக்கு ஸ்டெப்ஸ் ஏறும்போது இழைச்சிச்சு, மூச்சு இது பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். 1 மந்த் நான் வெயிட் லாஸ் பண்ணி எனக்கு குறையிலன்னு சொன்னல அந்த ஃபோட்டோ தான் இது. அந்த ப்ளூ கலர் சேரீ. ஏன்னா அது வெயிட் லாஸ் நடக்கவே இல்லை. ஆனால் 1 மந்த் நான் எக்ஸசைஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டயட்டில் இருந்த பிறகு தான் எனக்கு இந்த 64 கேஜி வந்தது. இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக 64 கேஜி. அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்டாப் பண்ணிடு, கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு பார்டரில் இருக்க விரும்பலை பிஎம்ஐ சார்ட் படி, அதனால் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு. இப்போ பாருங்கள், அந்த ப்ளவுஸ் எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். 62.350 இருக்கேன். ஊரில் எல்லோரும் என்ன உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ப்ளவுஸை நான் அப்படி கைக்குள்ளே இருத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்தேன், அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மண்டே வெயிட் பார்த்தேன், சேம் 62.350. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இனிமேல் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், இப்படி டயட்லேயே இருந்துக்கும், இதுக்கு வேறு வெயிட் குறைக்க வேண்டாம்னு நினச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே உடம்பு சரியில்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தவங்க கேட்குறாங்கன்னு இல்லை, எனக்குமே சரி போதும் கரெக்டாக இருக்கேன்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதான் ஃபைனல் வெயிட் லாஸ் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா எனக்கு எந்த வீடியோவில் கேட்டாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.